இப்படி இருக்கிற நம்ம ரூம் அப்படியே மாத்திரலாமா? ஃபர்ஸ்ட் பெயிண்ட் அடிப்போம். நம்ம வீட்டுக்கு பெயிண்டர்ஸ் வச்சு பெயிண்ட் அடிக்கல, நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் பெயிண்ட் அடிக்க போறோம். ஆனா நாங்க சூஸ் பண்ணது ஒரு கலர், எங்களுக்கு வந்தது இன்னொரு கலர். பெயிண்ட் கரெக்டான கலர்ல தான் வந்துச்சு. ஆனா கடையில இருக்கிறவங்க வந்து ஏதோ குழப்பி விட்டாங்க போல. இதோட எல்லோ கலர் ஸ்டெய்னர் மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்போதான் கீழே இருக்கிற பெயிண்ட் வெளியே தெரியாதுன்ட்டு. சோ நாங்களும் அதை நம்பி மிக்ஸ் பண்ணி அடிச்சு பார்த்தாச்சுன்னா ஏதோ வினோதமான ஒரு கலர் வந்துச்சு. எங்களுக்கு அந்த கலர் சுத்தமா பிடிக்கல. நாங்க பெய்ஜ் கலர்ல இருக்கணும்னு நினைச்சோம். அதனால சூஸ் பண்ணது பியூர் ஐவரி ஷேட் சூஸ் பண்ணோம். அப்பதான் வீடு பாக்குறதுக்கு பிரைட்டா தெரியும்ட்டு. ஆனா கடைசியில எங்களுக்கு வந்தது ஒரு எல்லோ ஷேட்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப கடையில போய் கேட்டு அவங்க இன்னொரு ஸ்டெய்னர் கொடுத்தாங்க. இதை யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த கலர் வரும்னு சொல்லிட்டு கூடவே ஒயிட் பெயிண்டும் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அந்த கலர் வரல. ஆனா ஏற்கனவே இருந்த அந்த கன்றாவியான கலர் மாறிடுச்சு. இதுதான் ஃபைனல் அவுட்புட். சோ உங்களுக்கு ஏதாவது லைட் கலர் அடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதோட ஸ்டெய்னர் எதுவும் சேர்த்துறாதீங்க. உங்களுக்கு நார்மலா அந்த பெயிண்ட்ல இருக்கிற கலரே போதும். ஒரு 2 கோட்டிங் நீங்க கொடுத்தாலே அடியில இருக்கிற பெயிண்ட் வெளியே தெரியாது. நாங்க பண்ண தப்ப நீங்க பண்ணிடாதீங்க.